பகுதி 2க்கு வரவேற்கிறோம். இந்த உரையாடல்ல நம்ம சந்து சேவலால் மகாராஜோட 22 சேவா மொழிகளை பார்க்க போறோம். ஆமா, இது வெறும் தனித்தனி கட்டளைகளோட பட்டியல் இல்ல. ஆமா, இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான அறநெறி அமைப்ப, ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குதுன்னு ஆழமா ஆராயலாம். நிச்சயமா. இந்த கோட்பாடுகள் பவானி தேவியிடமிருந்து தெய்வீக வெளிப்பாடா கிடைச்சதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பஞ்சார சமூகத்தோட தேவைகளுக்காக உருவானாலும் இதோட ஞானம் உலகளாவியது. உண்மைதான். இது ஒரு சட்ட புத்தகம் மாதிரி இல்ல. சொல்லப்போனா இது தனிப்பட்ட ஒழுக்கம், சமூக நல்லிணக்கம், அப்புறம் ஆன்மீக வளர்ச்சி எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு தத்துவ பார்வை. அந்த தத்துவ பார்வையின் தொடக்கமே ரொம்ப ஆழமா இருக்கு. அது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற பிரிக்க முடியாத உறவுல தொடங்குது. ஆமா. காட்டை விட்டு ஒருபோதும் வெளியேறாதீங்க, காட்டை அழிக்காதீங்க. நீங்கள் காட்டை அழித்தால் உங்களையே அழித்துக் கொள்கிறீர்கள். இது வெறும் எச்சரிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு நிபந்தனை மாதிரி இருக்கு. ஆமா, இருப்பிற்கான ஒரு நிபந்தனை. யோசிச்சு பாருங்க, 18ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் விரிவாக்கத்தால காடுகள் அழிக்கப்பட்டப்போ இது ஒரு தீர்க்க தரிசனமான குரல். அடுத்ததா இயற்கையோட ஏந்து வாழறத பத்தி பேசுறார். இயற்கையான வாழ்க்கைய வாழுங்க அப்படிங்கறதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. இருக்கு. இது பருவகால உணவுகள், சூரியனோட ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்றது, இயற்கை பொருட்களை வச்சு வீடு கட்டுறதுன்னு போகுது. நவீன வாழ்க்கை முறை மற்றும் வசதிகளால் ஈர்க்கப்படாதீர்கள்னு அவர் அப்பவே சொன்னது ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அவரோட தொலைநோக்கு. இன்னைக்கு நாம பாக்குற தொழிற்சாலை மாசுபாடு, நோய்கள் எல்லாத்தையும் அவர் முன்னாடியே கணிச்ச மாதிரி இருக்கு. இயற்கையோட இன்னொரு அம்சம் தண்ணீர். அத பத்தி அவர் சொன்னது ரொம்ப புரட்சிகரமானது. ஆமா, தண்ணீரை விற்பது மிகப்பெரிய பாவம். இன்னைக்கு தண்ணீர் ஒரு வியாபார பொருளா மாறிட்ட உலகத்துல இது ரொம்ப வலிமையா ஒலிக்குது. அந்த காலத்துல இது ஒரு சமூக நீதி குரல். ஜாதி அடிப்படையில நீர்நிலைகளை கட்டுப்படுத்தினப்போ தண்ணீர் எல்லாருக்கும் பொதுவானது, அது புனிதமானதுன்னு சொன்னார். பாதுகாப்பது, ஏந்து வாழ்வதுன்னு சொல்லிட்டு அடுத்ததா மீளுருவாக்கம் செய்ய சொல்றார். மரங்களை நடுறத ஒரு கடமையா சொல்றார். இது பஞ்சார சமூகத்தோட மரபுலையே ஊறிப்போன ஒரு விஷயம். குழந்தை பிறந்தா மரம் நடுவாங்க. ஒவ்வொரு தாண்டா, அதாவது குடியிருப்பு பக்கத்திலையும் தேவ்ராய்னு ஒரு புனித தோப்பு இருக்கும். இது வெறும் சுற்றுச்சூழல் செயல்பாடு மட்டும் இல்ல. இது ஒரு ஆன்மீக பயிற்சி, அடுத்த தலைமுறைக்கான ஒரு சொத்து. இயற்கையோட உறவை இப்படி நிலைநிறுத்தின பிறகு அவர் மனிதர்களுக்குள்ள இருக்கிற உறவு நோக்கி வரார். எல்லா மனிதர்களும் சமம். இது அவரோட 5வது கோட்பாடு. ஜாதி அமைப்போட அடித்தளத்தே இது கேள்வி கேக்குது. ஒருவன் சமமாக பிறக்கிறான், ஏழையாகவோ பணக்காரனாகவோ அல்ல அப்படின்னு சொல்றார். ஆமா, பிறப்பால வர ஏற்றத்தாழ்வை அவர் முழுசா நிராகரிக்கிறார். ஜாதி, பாலினம், மதம் எதுக்குமே இங்க இடம் இல்ல. சமத்துவத்துக்கு அப்புறம் கண்ணியம், சுவாபிமான், அதாவது சுயமரியாதையோட வாழ்றது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல நூற்றாண்டுகளா ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கிட்ட ஒரு கோர் ஆக இல்லாம ஒரு கோராக இரு அப்படின்னு அறைகூவல் விடுத்தார். அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம்? கோர்னா பெருமை மிக்க பஞ்சாரா, கோர்னா கண்மூடித்தனமா மத்தவங்களை பின்பற்றுபவர். இது அவங்க மனசுல எழுந்த தாழ்வு மனப்பான்மைய நீக்கி ஒரு கலாச்சார பெருமைய உருவாக்குச்சு. கண்ணியமான வாழ்க்கைக்கு அடுத்தபடியா உண்மை பேசுறது, சத் போலி. இதுவும் வெறும் பொய் சொல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல. இதுக்கு 3 பரிமாணங்கள் இருக்கு. வார்த்தையில உண்மை, செயல்ல நேர்மை, அப்புறம் எண்ணத்துல நேர்மை. உண்மைக்கு அடுத்ததா அகிம்சை, தீங்கிழைக்காமல் இருப்பது. ஆமா, இதுவும் உடல் ரீதியான வன்முறைய மட்டும் குறிக்கல. வார்த்தையால காயப்படுத்துறது, அதாவது புறம் பேசுறது, மனதளவுல வெறுப்ப வளர்க்கிறது எல்லாத்தையும் அவர் தடை செஞ்சார். அடுத்து 9வது கோட்பாடு ரொம்ப நடைமுறைக்கு உகந்ததா இருக்கு. யாசகம் அல்ல, வணிகம். இது பஞ்சார மக்களோட வரலாற்று பெருமையை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சி. அவங்க பாரம்பரியமாவே வர்த்தகர்கள். அதை விட்டுட்டு யாசகம் கேட்கிற நிலைக்கு போனதை அவர் கடுமையா எதிர்த்தார். உழைப்புதான் கண்ணியம்னு சொல்றார். நிச்சயமா. இந்த சமூக அறநெறிகளோட உச்சமா பெண்களை பத்தி அவர் சொன்ன 10வது கோட்பாடு இருக்கு. பெண்களும் சிறுமிகளும் வாழும் தேவதைகள், அதாவது வாழும் தெய்வங்கள். 18ஆம் நூற்றாண்டுல இது ஒரு மாபெரும் புரட்சி. மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள் பெண்களை கட்டுப்படுத்தின ஒரு காலத்துல அவர் பெண்களுக்கு சம உரிமை பேசினார். சமூகத்திலிருந்து இப்ப குடும்பம், அப்புறம் சமூகம்னு இன்னும் ஆழமா போறார். பசி உள்ளவர்களுக்கு உணவளிக்கணும்னு சொல்றார். இது ஒரு சமூக பொறுப்பு. பசித்தவர்களுக்கு சேவை செய்யறது கடவுளுக்கே சேவை செய்யறதுக்கு சமம்னு அவர் நம்பினாரு. அடுத்த கோட்பாடுல 3 விஷயங்களை இணைக்கிறார். பெரியவங்களை மதிக்கிறது, சின்னவங்களை நேசிக்கிறது, விலங்குகளை மதிக்கிறது. அதுல விலங்குகளுக்கும் கருணை காட்டணும்னு சொன்னது அந்த காலத்துல ரொம்ப அபூர்வமான ஒரு போதனை.
மாடுகளை கூட குடும்ப உறுப்பினர் மாதிரி பார்க்கணும்னு சொன்னாரு. குடும்ப அமைப்போட ஸ்திரத்தன்மைக்காக உறவுகளோட புனிதத்தை பாதுகாக்கணும்னு அடுத்ததா சொல்றார். ஆமா, இதோட நோக்கம் நம்பிக்கையின்மையால குடும்பங்கள் சிதைஞ்சு போகாம தடுக்கிறது தான். குடும்பம் சிதைஞ்சா சமூக சிதைஞ்சிடும்னு அவர் பார்த்தார். தனிப்பட்ட குடும்பத்தில இருந்து சமூக பிணைப்பு பத்தி பேசும்போது சமூகத்தில் சகோதரத்துவத்தை ஒருபோதும் உடைக்காதீர்கள்னு முடிக்கிறார். ஆமா, தனிநபர், குடும்பம், சமூகம் இந்த 3 அடுக்குகளையும் அவர் இணைக்கிறார். எல்லாத்துலயும் ஒருத்தருக்கு கடமைகள் இருக்கு. இப்ப நாம அகவளர்ச்சிக்கு தேவையான பண்புகளை நோக்கி வர்றோம். அச்சமின்றி வாழுங்கள், கவலைப்படாதீர்கள். இது இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். இது அபயம், அதாவது அச்சமின்மை, அப்புறம் நிச்சிந்தை, அதாவது கவலையிலிருந்து விடுதலை. இந்த ரெண்டையும் இணைக்குது. தார்மீகமா வாழும்போது ஒரு தைரியம் வரும் இல்லையா? அதுதான் இது. அடுத்தது ரொம்ப தனித்துவமா இருக்கு. தியானத்தையும் கல்வியையும் இணைக்கிறார். ஆமா, தியானம் செய்து மன அமைதியை பெறுங்கள், படித்து அறிவை பெறுங்கள். பழங்குடி சமூகங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்துல கல்வியே சக்தின்னு அவர் சொன்னது ஒரு புரட்சிகரமான செயல். அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு கூட சொல்றார். முதல்ல அறி, பிறகு பகுப்பாய்வு செய், பிறகு ஏற்றுக்கொள். இது கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கு எதிரானது. அவர் தெய்வீக வெளிப்பாடு மூலமா போதனைகளை பெற்றாலும் மக்கள் அதை அப்படியே ஏத்துக்கணும்னு சொல்லல. பகுத்தறிவுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை இது காட்டுது. அகவளர்ச்சியில் இருக்கிற இன்னொரு தடை பேராசை. அதை நிராகரிக்க சொல்றாரு. ஆமா, பணத்தை அல்ல மனிதநேயத்தை நேசி அப்படிங்கறதுதான் இதோட மையம். அவர் செழிப்புக்கு எதிரானவர் இல்ல, ஆனா பேராசைக்கு எதிரானவர். மனநலனிலிருந்து உடல் நலத்துக்கு வரோம். போதைப் பொருட்களை தவிர்க்கணும்னு ரொம்ப கடுமையா சொல்றார். மது பழக்கம் எப்படி ஒரு குடும்பத்தையே அழிக்குதுன்னு அவர் நேரடியா பார்த்தார். உடல் நலம், பொருளாதாரம், ஆன்மீகம் எல்லாத்தையும் அது பாதிக்குது. அதனால இதுல அவர் எந்த சமரசமும் செய்யல. மறுபடியும் விலங்குகள் மேல கருணைங்கிற விஷயத்துக்கு வர்றாரு. ஆனா இந்த முறை கடவுள் பேர்ல விலங்குகளை பலியிடுறத தடை செய்யறார். அவரோட வாதம் ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. எல்லா உயிர்களையும் படைத்த அன்னை பவானி தன் படைப்புகள் கொல்லப்படுறதை எப்படி விரும்புவான்னு கேட்டார். இது ஒரு பெரிய இறையியல் மாற்றம். ஆமா, உண்மையான பக்திங்கிறது கருணைவா, வன்முறை இல்லைன்னு அவர் வழிகாட்டினார். இந்த கடைசி 2 கோட்பாடுகளும் இந்த முழு அமைத்தையுமே தாங்கி பிடிக்கிற தூண்கள் மாதிரி தெரியுது. மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பது. மொழிங்கிறது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் இல்ல, அது ஒரு கலாச்சாரத்தோட ஆன்மா. ஒரு சமூகத்தோட பாரம்பரிய அறிவு, உலகப் பார்வை எல்லாமே மொழி மூலமா தான் பாதுகாக்கப்படுது. கடைசியா 22வது கோட்பாடு இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்குது. ஒற்றுமையே வலிமை. அவரோட மிக பிரபலமான போதனை இதுதான். பாங்கே தோ காட்டே, ஜுடே தோ ஜீத்தே, அதாவது பிரிந்தால் வீழ்வோம், ஒன்றுபட்டால் வெல்வோம். உள்பிரிவுகளை எல்லாம் கடந்து ஒன்னா நிக்கணும்னு சொல்றாரு. ஆமா, பிளவுபட்ட சமூகம் எளிதா சுரண்டப்படும்னு அவர் அறிஞ்சிருந்தார். ஒற்றுமைங்கிறது உயிர் வாழ்வதற்கான ஒரு உத்தி, ஒரு ஆன்மீக கடமை. இந்த 22 கோட்பாடுகளையும் இப்படி வரிசையா பார்க்கும்போது இது வெறும் விதிகளோட தொகுப்பு இல்லைன்னு நல்லா புரியுது. இயற்கையில ஆரம்பிச்சு சமூகம், குடும்பம், தனிநபர்னு விரிவடைஞ்சு கடைசியில சமூக ஒற்றுமையில முடியுது. முற்றிலும். இது ஒரு முழுமையான வாழும் தார்மீக கட்டமைப்பு. சந்த் சேவாலாலுக்கு நாம செய்யற பெரிய மரியாதை அவரை வணங்குறது மட்டுமில்ல, இந்த ஆழமான கோட்பாடுகள் படி வாழறதும் இத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதும் தான். அவர் வார்த்தைகள்லே சொல்லணும்னா, சமூகத்தை ஒரு குடும்பமாக சேவி, அறியாமை, வறுமை மற்றும் பேராசையை ஒழி. விடுதலை சத்தியத்தில் உள்ளது. ஜெய் பவானி, ஜெய் சேவாலால் மகாராஜ்.